பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்தில் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, நான் இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே நடக்க போகிற எல்லா நிகழ்வுகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பிரயாசங்கள், எங்களுடைய ஞானங்கள் ஒன்றுமில்லை, ஆவியினால் எல்லாம் ஆகும். தகப்பன், இந்த பிள்ளைகள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக, சாதிக்கிற பிள்ளைகளாக கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக எழுமைக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள், வஞ்சங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானுடைய பொறுப்புள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்களுக்காண்டி சீஃப் கெஸ்ட் ஒருத்தரை வர சொல்லியிருக்கோம். அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. அமெரிக்காவிலேருந்து வந்து உங்களுக்கு இங்கிட்டு பாருங்க, எங்களே பாருங்க, தமிழ் கற்றுக்கிட்டு உங்களோட பிபிஎஸ்ஸை என்ஜாய் பண்ண அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. எல்லாரும் இப்போ சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அல்லேலியா எப்படி சொல்கிறதுன்னு கற்றுக்கலாமா? அல்லேலியா கற்றுக்கலாம். ரெண்டு அக்காமாருங்க வாங்க. திடீர்னு சர்ப்ரைஸ் அவங்க நடுவில் வந்து நிற்பார் அமெரிக்கால இருந்து வந்து. இப்ப அல்லேலியா கத்துக்க வாங்க. ஆர் யூ ரெடி? அல்லேலியா கத்துக்க. ஆர் யூ ரெடி? இது என்ன அல்லேலியான்னா கராத்தே அல்லேலியா. எப்படி நம்ம டீச்சர்ஸ் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. கராத்தே அல்லேலியா எப்படி கத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் கராத்தேக்கு என்ன செய்வாங்கன்னா வணக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தி லார்ட். ஆக்ஷனை கண்டுபிடிச்சுக்கங்க. சவுண்டா சொல்லுங்க. இப்ப ராஜாவா ரோஜாவான்னு பார்க்கலாமா? உட்காந்துக்கிட்டே இப்ப கராத்தே அல்லேலியா. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு கராத்தே அல்லேலியா சொல்லலாம். இப்ப உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க. ராஜாவா ரோஜாவான்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டீங்க. இப்ப எந்திரிச்சு ஒருத்தவங்க சொல்லணும். சூப்பரா சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி எந்திரிச்சு சொல்லலாமா? எந்திரிச்சு சொல்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். வண்டு உட்காருங்க, உட்காருங்க. வண்டு, நண்டு, குண்டுன்னு சொல்லுவேன். அப்பதான் நீங்க எந்திரிக்கணும். ஃபுல்லா மூணையும் சொன்னாதான் நீங்க எந்திரிக்கணும். சரியா? சொல்லவா? வண்டு, நண்டு, வண்டு, வண்டு, நண்டு, குண்டு. செய்யலாமா? ஈசாக் யாக்கோபுன்னு சொன்ன உடனே எந்திரிக்கணும். முதல்ல என்ன சொன்னாங்க? நண்டு, வண்டு, குண்டு, மூணு சொன்ன உடனே எந்திரிச்சா. அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணு? எழுப்பணும். இப்போ நம்ம சொல்லி பார்ப்போமா? ஆபிரகாம், ஈசாக், ஆபிரகாம், சத்தம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்.
உக்காந்துட்டாங்க. சரி மறுபடியும் இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், யாக்கோப்பு ஈசாக்குன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னா உட்காந்துருவேன். என்ன யாக்கோப்பு ஈசாக் ஆபிரகாம். சூப்பர். சுறுசுறுப்பா இருக்கீங்களா? நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சா? உங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? சரி அப்ப சூப்பர். இப்ப என்ன பண்ண போறோம், ஜூடா டேனி என்ன பண்ண போறாங்க, அமெரிக்கால இருந்து வந்துகிட்டே இருக்காரு. அவர் பேர் என்னது? திடீர்னு வந்து உங்க முன்னாடி டேனி. பேர் என்னது? டேனி. அன்னை வரையில நல்லா என்ன பண்ணுங்க, சூப்பரா கிளாஸ் பண்ணுங்க. இன்னும் கிளாப் பண்ணலையாம்ல? எந்த டைரக்ஷன்ல இருந்து வருவாருன்னு தெரியாது. சூப்பரா நல்லா ஜோரா. ஹாய் டாடி சொல்லுங்க. ஜானிலாம் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. உன்னோட இது பிரயாணம்லாம், அமெரிக்கால இருந்து வந்த பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. சந்தோஷமா இருக்கா கவலையா இருக்கான்னு கேட்கிறாரு. ஆட்டோல இருந்து வந்தோம்னு சொல்லுங்க. எதுல இருந்து வந்தீங்கன்னு கேட்கிறாரு. ஆட்டோவில், பைக்ல, டாடா ஏஸ்ல. அப்புறம் எதுல வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா? பஸ்ல வந்தாங்க. டாடி பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனம்லாம் படிக்கணும். அப்புறம் கதை படிக்க போறாங்க. பாட்டு, டான்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறியா? ஜாயின் பண்ணிக்கிறதுமா வேணாமா? வேணாமா? டேனி என்னன்னு சூப்பரா என்னன்னு உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஆடுவாரு. அதனால என்ன பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்பதான் டேனி சுறுசுறுப்பா என்னன்னு களைப்படையாம நல்லா என்னன்னு நடிப்பார். சூப்பர். இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாமா? டேனியோட சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடலாம். டாடி நீ எங்களோட இருக்கியா இல்ல போயிருவியா? கண்டிப்பா இருப்பியா? உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா டாடி? என்ன டான்ஸ் ஆட தெரியுமா? சிரிக்கிற? ஆடிக்கிட்டே வர்றப்பல டேனி. எங்க பிள்ளைல எப்படி டான்ஸ் ஆடுங்கன்னு தெரியுமா? உங்க அமெரிக்காலலாம் எப்படி ஆடுவாங்க? எங்க பிள்ளைல பாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, வசனம் சொல்லுங்க. 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு சூப்பரா என்னவாங்க எங்க பிள்ளைய. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேனே டேனி. உனக்கு எல்லாம் தெரியுமாங்க? யார பார்த்து என்ன சொல்ற நீ? எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வசனம், பாட்டு, எல்லாம் கதை எல்லாம் படிச்சு முடிச்சு எல்லாத்தையும் கலர் பண்ணி முடிச்சிட்டு வந்து எங்க பிள்ளைய உட்கார்ந்துருக்கு. எங்க பிள்ளைய பார்த்து நீ எப்படி பேசலாம்? சொல்லுவாங்க. ஆடி ரெடி? வெரி குட். இப்ப சொல்லாம எழுந்திருக்கலாம் எல்லாத்தையும். என்ன சொல்லணும்? பாட்டு பாட்டு
பாட்டு ஒரு டான்ஸ் பார்த்துட்டு ஆட்டத்தை பார்த்துட்டு நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? டேனி என்னோட ஆடுவோம். டேனி நீ ஓரமா உட்காரு, எங்க பிள்ளைங்க எப்படி ஆடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டேனி கொஞ்சம் சவுண்டா பேசு, எங்க பள்ளிகளுக்கெல்லாம் கேட்கல போல இருக்கே. சரி சரி டீ குடிச்சிட்டு வந்துடுறாராம், அப்புறமா என்ன பண்ணுறாராம் உங்களோட வந்து ஆடுறாராம். நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்களாம்? ஆட்டத்தை பார்ப்பீங்களாம். இயேசுவை கொண்டாடு, கொண்டாடு, இயேசுவை கொண்டாடு. கைகள் சுகமானதா, கால்கள் சுகமானதா, கைகள் சுகமானதா, கால்கள் சுகமானதா. துள்ளி குதித்து கரங்கள் தட்டி பாட்டு பாடு தம்பி, பாட்டு பாடு தம்பி. கைகள் சுகமானதா, கால்கள் சுகமானதா, கைகள் சுகமானதா, கால்கள் சுகமானதா. துள்ளி குதித்து கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. பல்லே பல்லே பாப்பங்கடா, பல்லே பல்லே பாப்பங்கடா, பல்லே பல்லே பாப்பங்கடா, பல்லே பல்லே பாப்பங்கடா. சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட. ஜீசஸ் உனக்கு துணை நின்று பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே, பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே. பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட. இயேசு உனக்கு துணை நின்று நித்திய வாழ்வை தருவாரே, நித்திய வாழ்வை தருவாரே. பல்லே பல்லே பாப்பங்கடா, 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 பல்லே பல்லே பாப்பங்கடா. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா எப்படி ஆடினாங்கன்னு? பாட்டு சூப்பராக இருந்துச்சா? மறுபடியும் பார்ப்பலாமா? சூப்பராக இருந்துச்சா? ஆடிடலாமா? ஜூடாவை பார்த்து ஜூடா டேனி என்ன பண்ணாரு? பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால டேனி வந்து ஆடுவார், உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவார். நீங்கள் எல்லாம் எந்திரிக்கலாமா? நான் தான் எந்திரிக்கணும். என்ன சொல்லி கொடுத்தோம்ல காலையில் ஃபர்ஸ்ட் வந்தோடனே? ஆபிரகாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப சேர்ந்து ஆடலாமா? சரி, போட்டு விடுங்க. பல்லே பல்லே
அல்லேலூயா சொல்லு அல்லேலூயா சொல்லு தலை தலை பாப்பகிடா தலை தலை பாப்பகிடா தலை தலை பாப்பகிடா தலை தலை பாப்பகிடா சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட அவர் சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட ஜீசஸ் உனக்கு துணை நின்று பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே அவர் சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட அவர் சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட இயேசு உனக்கு துணை நின்று நித்திய வாழ்வை தருவாரே நித்திய வாழ்வை தருவாரே தலை தலை பாப்பகிடா 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 டான்ஸ் ஆடவே தெரியல. உங்களை பார்த்துட்டு மண்டே மட்டும் ஆட்டிக்கிட்டே நிற்கிது. அதுக்கு ஒண்ணுமே தெரியல டாடிக்கு. அப்படிதானே டாடி? எங்க பிள்ளை எப்படி ஸ்டெப்லாம் போட்டு எப்படி டான்ஸ் ஆடுது தெரியுமா? உனக்கு ஸ்டெப் போட தெரியல, ஒண்ணும் தெரியல, தலையை மட்டும் இப்படி ஆடிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது டாடி. எங்க பிள்ளை டேடி சூப்பரா ஆடுவாரு. டாடிக்கு ஒண்ணுமே தெரியல. ரோஜாக்கள்லாம் ஆடுறதுல லைனை விட்டுட்டு பாதையில வந்து என்ன பண்ணிட்டாங்க நின்றுட்டாங்க. பாதையில நின்று என்ன பண்ணாரு, பின்னாடி போயிடணும். அப்புறம் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ணாது தெரியாது. அதனால உங்க லைன்ல நின்னுங்க. சூப்பரா ஆடலாமா? மறுபடியும் ஆடலாமா? வேணாமா? ஆடுவோம். அப்ப சூடு டேடி, நீங்க என்ன பண்ணணும், சீக்கிரமா நல்ல வேகமா வந்து அக்கா நீங்க டாடி பேர தப்பா சொல்றீங்களா? அவன் ஃபீல் பண்றாக்கா. எனக்கு சூடு நேரே வருது. அக்கா நான் என்ன கரெக்டா பண்றது? சொல்லுங்கக்கா. இனிமே நான் அழுதுருவேன் அவன் பேர தப்பா சொன்னா. இனிமே அழுக மாட்டாரு. கரெக்டா என்ன பண்ணுறேன் டேனின்னு சொல்லிடுறேன். சோகமாயிட்டேன் பாருங்களே, திரும்பி பாருங்களே. ஐயோ சோகமாயிட்டேன். அழுகாத டேனி, நான் இனிமே சூடுனே சொல்ல மாட்டேன். நீங்க சூடுவே சரியில்லைக்கா. சரி டேனி டேனி கையை நல்லா தட்டலாமா? டேனி சூப்பரா ஆடுவாரு. நானே போடலாமா? தலை தலை பாப்பகிடா தலை தலை
துணை நின்று பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே, பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே. பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, இயேசு உனக்கு துணை நின்று நித்திய வாழ்வை தருவாரே, நித்திய வாழ்வை தருவாரே.
சரி, இப்போ உட்காரலாமா? தோத்துட்டீங்களே. சரி, முதல்ல ராஜாக்கள் அப்புறம் ரோஜாக்கள். ஏன்னா சவுண்ட் வருதான்னு பார்ப்போமா? சரி. யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு, ஈசாக்கு, ஈசாக்கு. சரி, யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். பாருங்க, டேடி உங்களை பார்த்து சிரிக்கிறார். நீங்க வாட்டுக்கு உட்காந்து. அவங்க பூரா உட்காந்துட்டாங்களா? ரோஜா டீம் உட்காந்துட்டாங்க. அதனாலதான் டேடிக்கு என்ன பண்ணிருச்சு? சிரிப்பு வந்துருச்சு. இப்ப சொல்லலாமா? இந்த கிணக்குள்ள இருக்கிறவங்க விட்டு அப்படி இருக்கிறவங்க சொல்லுங்களேன். யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு. இன்னும் சத்தம் வரல, சொன்னதே வருது. இப்ப எல்லாரும் சேர்ந்து ரோஜா டீம் சொல்லலாமா? யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். சூப்பர். எங்க சூப்பர். டேடி வந்து ஆடின உடனே ரொம்ப உற்சாகத்துல என்ன பண்ணிட்டாங்க? அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு ஓடியாந்துட்டாங்க. அப்படித்தானே? டேனியை பார்த்த உடனே டேனியோட சேர்ந்து நானும் ஆடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? உற்சாகம் அப்படியே ஓரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. இப்ப கதை கேட்கலாமா? டேனி, உனக்கு கதைனா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு கதையெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? அப்ப கதையை நல்லா கவனமா கேட்கணும். பின்னாடி திரும்பக்கூடாது, அப்புறம் யாருன்னு பேசக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? அமைதியா உட்காந்து கதையை கேட்கணும். ஏன்னா அக்கா என்ன பண்ணுவாங்க? திரும்ப உங்களுக்கு கதையில இடையில கேட்டாங்கன்னா நீங்க கரெக்டா சொல்ல தெரிஞ்சிருக்கணும். டேனி, இப்ப கதையை கேட்கலாமா? ஓகேவா? இன்னும் கேட்கலையாம்ல? இங்கிட்டு ரோஜா டீம் தான் கேட்கலையா? மண்டை பெருசா போட்டிருக்கேன்ல, அதனால உனக்கு காது ரொம்ப கேட்கல. இப்ப பாரு எங்க பிள்ளைகளோட சவுண்ட. உங்க சவுண்ட் வரட்டு. சூப்பரா சொன்னீங்களா? நல்லா கிளாப் பண்ணுங்க. கதை கேட்கலாமா? இங்க கவனிங்க. கதை கேட்கலாமா? ஒரு பிறந்த நாள் கூட்டத்துக்கு என்ன பண்ணாரா? ஒருத்தர் போயிருந்தாராம். பிறந்த நாளில் என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை என்ன பண்ணுவான்? உங்கள் பிறந்த நாளுக்கு கூப்பிடுவீங்கல்ல? பிறந்த நாளுக்கு இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுவீங்க. அதே மாதிரியா ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த நாள் நடந்துச்சு. யார் வீட்டில் பிறந்த நாள் நடந்துச்சு? பணக்காரவங்க வீட்டில் பிறந்த நாள் நடந்துச்சு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார்? ஒரு வசதியானவர், நல்லா ஆள் சூப்பராக இது பண்ணி வயலின் வாசிக்கிறதுக்கு போயிருந்தார். அந்த இசை வாசிக்கும் போதே அவங்களுக்குள்ள அங்கே இருந்தவங்களுக்குள்ள நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுடைய ட்ரைனிங்கில் நல்லா சந்தோஷமா இருந்துச்சா? 3 நாள் சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரியா இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த வயலின் வாசிக்கும் போதே அதை கேட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க?
அசந்து போய் சூப்பராக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி போய் அவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஜோராக கரங்களை தட்ட ஆரம்பித்தாங்க. கரங்களை தட்ட ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த ஜனங்கள் இவ்வளோ சொல்றதுக்கு என்ன பண்ணாங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு அவருக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அவருக்குள்ள என்ன ஆகுச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. எதனால, வயலின் வாசித்ததுல சூப்பராக அவர் வாசித்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, நல்லா கிளாப் பண்ணி அவர் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. இவருக்கு என்ன பண்ணிடுச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 3 நாள் நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு. அதை விட இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக நம்மளுக்கு இருக்குதா. பல பிள்ளைகளை பார்க்கும்போது, பல ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கும்போது, ஒரு இடத்துக்கு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, துக்கமாக இருக்குமா, சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரியா டேனி வரும்போது சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா, அது மாதிரியா அந்த பணக்காரருக்கு என்ன பண்ணிடுச்சு, சந்தோஷம் பயங்கரமாயிருச்சு. அதோட வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே அவருக்கு என்ன பண்ணிடுச்சு, துக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஜனங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறாங்களா, இல்லை என்னை பணத்தை வச்சு நேசிக்கிறாங்களா, இல்லை நான் வாசித்ததை வச்சு நேசிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணாராம், ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு அவர் என்ன பண்ணாரு, வெளியில போய் ஒரு பிச்சை எடுக்கிறவரா அவர் வாசிக்க ஆரம்பிச்சார். இவன்னா ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கெல்லாம் இந்த இசை வாசிக்கணும்னு அவசியமா அப்படின்னு எந்த ஜனம் பாராட்டுச்சோ அதே ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப துக்கமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவர் யார், அது அந்த வாசித்தவர், இசை வாசித்தவர் யார், அவர் பிச்சைக்காரரா, பணக்காரராக இருக்கிறவர். இப்போ பிச்சைக்காரர் மாதிரியா இருக்கையில் அவங்க ஜனங்கள்லாம் வந்து பேசும்போது அவருக்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு எதை நேசிக்கிறாங்க, பணத்தை நேசிக்கிறாங்க. அதே மாதிரியா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அழகாக இருந்தால், நல்லா அழகாக ட்ரெஸ் போட்டிருந்தா, நம்மளை பார்த்து என்னன்னுவாங்க, இந்த பிள்ளை நல்ல சூப்பரான பிள்ளையா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு என்னன்னுவாங்க, நம்ம தோளில் கையை போட்டு நம்மளோட நல்லா பேசுவாங்க. ஆனால் நம்ம அதே நேரத்தில் நம்ம ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு தலையை ஒழுங்காக சீவாமல், மூஞ்சியெல்லாம் ஒழுங்காக கழுவாமல், பவுட்ரு அடிக்காமல், ஒரு மாதிரி அப்படியே படுத்தது மாதிரியாட்ட எந்திரிச்சு தலையெல்லாம் அப்படி இருந்து போனோம்னா என்ன பண்ணுவாங்க, டேய் இவன் பக்கத்தில் போனாலே என்ன பண்ணுது, நாருது, இவன் அழுக்கு ட்ரெஸ், இவனோட போய் சேரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்க நம்ம மனசில் என்ன பண்ணுவான், முகத்தை பார்ப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, இருதயத்தை பார்ப்பார். அதுக்குரிய வசனத்தை இன்னைக்கு பார்ப்போமா. உங்களுடைய முகத்தை பார்ப்பான். அவனை பார்த்தீங்களா, அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அவன் அசிங்கமா என்ன பண்றான் இருக்கான். இருதயத்தை பார்க்கிறான். உங்ககிட்ட தெரியுதா, இருதயத்தை என்ன பண்றாரு, அப்போ மனுஷன் எதை பார்க்குறான், முகத்தை பார்க்குறான். ஆனால் கர்த்தரோ என்ன பண்ணுறாரு, இருதயத்தை பார்க்குறான். மறுபடியும் இதை சொல்லலாமா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம எந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருந்தாலும் சரி, நம்ம ஒழுங்காக இல்லாமல் கர்த்த பாவத்தோடு இருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்துல நம்ம இருதயத்தை ஊற்றும் போது அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. நம்மளுடைய அழுக்கு ட்ரெஸ்ஸை பார்க்கல, நம்மளுடைய பாவத்தை பார்க்கல, நம்மளுடைய வியாதியை பார்க்கல, நம்மளுடைய கண்ணீர் கவலைகளை பார்க்கல. அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை என்ன பண்ணுறார், பார்க்குறார். மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா. டேனி கதையை கேட்டுவிட்டு டேனிக்கு தூக்கம் வந்துருச்சா என்னன்னு தெரியல, காணாம போயிட்டாரு டேனி. டேனி ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாங்க பாருங்களே, டேனி ஒரு பைபிளை தூக்கிட்டு வருவேன் பாருங்களே, அவனுக்கு பைபிள் வசனம் தெரியாது, கதையில நீங்க கொஸ்டின் கேட்டாலே தெரியாது அவனுக்கு. அச்சோ நீ அப்படி சொல்லாத, டேனிக்கு சூப்பரா தெரியும், பைபிளை தூக்கிட்டு வருவார் பாருங்களே. இல்ல வசனத்தை அவர் என்ன பண்றாரு, இருதயத்துல பதிச்சு வச்சிருக்காரு. அப்படித்தானே, டேனி வசனத்தை இருதயத்துல பதிச்சு வச்சிருக்காரா, இல்ல பைபிளை தான் தூக்கிக்கிட்டே வருவாரா, தூக்கிக்கிட்டு வரணும். ஆனா இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, அவர் திறக்காமலே சூப்பரா மனப்பாட வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. வசனத்தை கேட்கலாமா, கேட்கலாமா, ஏன் எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல கல்லுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள். செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். ஏசாயா ஏசாயா 40 40 31. 31. டேனி வந்துட்டாரு. வந்துட்டாரு. டேனி பைபிள் எடுத்துட்டு வரல. டேனி மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பின்னாடி உட்காந்து. அப்படிதானே டேனி? சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வா. எப்படி தெரியும் உனக்கு? பைபிள் உனக்கு நிறைய வசனம் தெரியுமா? எங்க பிள்ளைங்க 3 நாள் 10 வசனம் படிச்சிருக்காங்க தெரியுமா? யாரெல்லாம் 10 வசனம் படிச்சா? ஓ, எங்க சிஸ்டர் 10 வசனம் படிச்சாங்களாம். பாத்தியா எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு? ஒண்ணுமே தூக்கலாயிருச்சு. ஒண்ணுமே தூக்கலையா? நீ சொன்னது தப்பா சொல்லிட்டீங்க. 5 வசனம். ஒரு சில உங்களுக்கு 6 வசனம் சொல்லி கொடுத்தா, அப்படித்தானே? அதே எத்தனை வசனம் உங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? 5 வசனம். யாருக்கெல்லாம் 6 வசனம் வந்துச்சு? அவங்களுக்கெல்லாம் 6 வசனம். அப்ப நீங்க 6 வசனமும் படிச்சீங்களா? பாருங்க, நீங்க ஒண்ணுமே சத்தம் கேட்கலையா? டேனி சொல்றாரு. டேனி சொல்றாரு 5 வசனம் 6 வசனம் படிச்சவங்க எல்லாம் இப்ப சவுண்டா சொல்லுங்க. 5 வசனம். முதல் வசனம் என்னது வசனம் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுங்கப்பா. டேனி கையை காமிக்கிறாப்ல பாரு. தெரியலையா? தெரியுதா? உங்களுக்கு என்ன டேனி? இன்னைக்கு ஒரு வசனம்லாம் படிச்சுட்டாங்க. இப்பதான் படிச்சாங்க. இப்ப பாரு சொல்லுவாங்க பாருங்க. சூப்பரா நீங்க சொல்லுவீங்களா? பாரு. இல்ல டேனி சொல்லுவானா பாப்போமா? ஆரம்பிப்போமா? டேனி ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கலாமா? நீங்க சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து எழுப்புவார்கள். ஏசாயா 40 31. ராஜாக்கள் சொல்லுவீங்களா? அக்கா நீங்க சொல்லி கொடுங்கக்கா. ராஜா டீமுக்கு அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். ஏசாயா 40 31. எங்க ராஜா டே சூப்பர் ராஜா ஜேசி. ஏ சூப்பர், நல்ல கை தட்டுங்க. பாரு எப்படி சொல்லுவாங்க பாரு. ரோஜா டீம் நாங்க சொல்லலாமா? சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கப்ப. கர்த்தருக்கு என்ன அந்த 2 வருஷம் வாயை திறக்குது இல்லையே? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயர பறப்பார்கள். ஏசாயா 40 31. ஒரு அக்கா சொல்லுது, ரோஜாக்கா 40 31. அசைவேல் எப்படி சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா சத்தமா சொன்னா நல்லா இருக்குமா? டேனி இந்த 3 வருஷம் நல்லா சொன்னுச்சா? டேனி அங்கிட்டு இருக்கிற அந்த 3 வருஷம் நல்லா சொன்னுச்சா? காதே கேட்கலையா? அப்படியே உட்காந்துக்கிட்ட முனங்கையை எப்படி வச்சுக்கிட்டு நல்லா நிமிந்து உட்காருங்க, கையை எடுத்துட்டு. இப்ப நல்லா சத்தமா சொல்லலாமா? வசனம் சொல்லாம
சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வசனம் சொல்லும்போது உன் வாயை விரிவாக தரேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வாயை திறந்து நம்ம சொல்லும்போது நம்மள இடத்துல என்ன பண்ண மாட்டேன், பிசாசு வரமாட்டேன். அதனால வசனத்தை என்ன பண்ணணும், சத்தமா சொல்லணும். மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து ஏற பறப்பார்கள். ஏசாயா 40:31. ஏசாயா 40:31. ஓ ராஜாக்களும் ரோஜாக்களும் சேர்ந்து சொல்லலாமா? அத்தாடி டேனி சூப்பரா நீங்க சொன்னீங்கன்னு அப்படி அப்படி உங்களை என்ன பண்ணாரு, அப்படி கொஞ்சம் சொல்லலாமா? மறுபடி எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்து கழுகுகளை போல உயர பறப்பார்கள். ஏசாயா 40:31. ஓ சூப்பரா சொன்னாங்களா டேனி? சோற கையை தட்டிக்கங்க. இப்போ இந்த வசனத்தை வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்னா, நான் எப்படி விளையாடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், சரியா? ஒரு பால் இருக்கும். ஒரே ஒரு வாலிபி வந்து இங்கே நிற்பாங்க. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து இங்கே நிற்கணும். அவங்க திருப்பிக்கிடுவாங்க. நான் ஒரு பாலை வந்து இங்கே இந்த கூட்டத்தில் ஒரு இடத்துல கொடுத்துருவேன் ஒரு ஆள்கிட்ட. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து யார்கிட்ட கொடுத்தவங்கன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எங்கே இருக்கு பாலுன்னு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, இந்த வசனத்தை வந்து நீங்கள் அந்த பால் பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பீடாக சொல்லணும் வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது வெள்ளம் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சவுண்டாக சொல்லணும். பாலுக்கு தூரமாக போயிட்டா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு ஸ்லோவாக சொல்லணும். அந்த கெஸ்ஸிங்கை வச்சு அந்த பொண்ணு அந்த பாலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த விளையாட்டு விளையாடலாமா? நல்லா இருக்கா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா என்னென்ன? இப்போ நான் வந்து ஆக்ஷன் செய்வேன், அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். எப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுறேன், கண்ணை மூடிடணும். கண்ணை இப்படி வச்சு என்ன பண்ணிடணும், மூடிடணும். இப்போ பாலை கொடுத்துட்டேன்னா எப்படி வச்சுருக்கணும்னா, இப்படி கையை நம்ம இப்படி எல்லாரும் வைங்க. எல்லாரும் இப்படி வச்சு கண்ணை மூடிடணும். இப்போ இப்படி வச்சுட்டீங்களா? இப்போ நான் நடந்து வரையில என்ன கண்ணை தரலடா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன்னு நான் இப்போ நடந்து வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு நடந்து வருது. இப்போ நீங்கள் வசனத்தை சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அக்கா நீங்க பின்னாடி போனாதானே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படிதான். இப்ப பால் வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு திருப்பி வச்சுக்கிறாங்க. சரியா? அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த இடத்துக்கிட்ட போன உடனே என்ன பண்ணுச்சு, யாருன்னு சொல்லணும், ஸ்பீடா சொல்லணும். சரியா? யாருக்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன இப்போ ஒரு ஆள் ராஜா டீம்ல ரோஜா டீம்ல ஒரு ஆள் என்ன பண்ணலாம், கிளம்பலாம். ஒரு ஆள் ராஜா டீம்ல வாங்க, ஒரு ஆள் வாங்க. திரும்பக்கூடாது. நீங்க இப்ப என்ன பண்ணணும், அந்த பையனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். பால் எங்க இருக்குன்னு அவன் அந்த கெஸ்ஸிங்க வச்சுதான் அவன் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி. இப்ப எல்லாரும் ஒரே சேமா வச்சுக்கோங்க. போய் பால் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அப்ப வசனம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள். நீ போ, பின்னாடிலாம் போ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து
தெரியாது இன்னைக்கு கண்டு அந்த இந்த அந்த புத்தகத்தை சொல்றாங்க. இப்ப எல்லாரும் பின்னாடியில இருந்து என்ன வசனம் சொல்லணும்? திரும்ப நேரம் உட்காருங்க. போயிட்டு last ல இருந்தோம். போயிட்டு last ல இருந்தோம். இப்ப வசனம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. ஏய், சொல்லுங்கடா. வசனத்தை கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற அதே இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரே பலன் அடைந்து கழுகுகளை போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த லைன் கண்டுபிடிச்சாச்சா? அங்கேயா? உன்னை காமிச்சிச்சு கை காமிச்சிருக்கு கரெக்ட். அவன் இல்லடா அவன் பின்னாடி இருக்கான். இல்ல அப்ப அவுட் ஆயிட்டாங்களா? நல்ல நல்ல கேம். எப்படி இருந்துச்சு கேம்? ஆனா வசனம் சொல்லல ஒழுங்கா. அவன் வசனம் சொல்லி கெஸ் பண்ண விடல. அது யாருமே வாயை திறக்கல வசனத்துக்கு. டேனியே இப்படி இருந்த பாரு சொல்றாரு பாரு. எல்லாரும் வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை நல்லா சொல்லலாமா? 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 டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்டா? சொல்லலாமா? வசனம் சொல்லிட்டு டேனி வந்து ஜூஸ் குடிக்க போறாப்லையா? அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சான். அதனால நம்மளும் ஜூஸ் குடிக்க போலாமா? வசனத்தை ஒரு தடவை சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போலாமா? டேனி நீ ஆக்ஷன் பண்ணுவியா வசனத்துக்கு? டயர்ட் ஆயிட்டியா? ரொம்ப சோர்வாயிட்டா? எங்க பிள்ளைங்க பாரு எவ்வளவு பிரிஸ்கா இருக்குன்னு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா பிரிஸ்கா ஆக்டிவா இருக்குதுன்னு பாரு. எங்க பாரு எப்படி நிமிர்ந்து எப்படி ஸ்டடியா உட்கார்ந்திருக்கேன் பாரு. அந்த பிள்ளை லைன்ல உட்கார்ந்திருக்கு பாரு. எப்படி உட்கார்ந்திருக்கேன் பாரு. ஸ்ட்ரைட் திரும்பி பாரு. இது ஸ்ட்ரைட்டா ஒரு வசனம் சொல்லலாமா? அந்த வசனத்தை மனப்பாட வசனத்தை சொல்லலாமா? சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. எப்படி டாடி எங்க பிள்ளைல பத்தியா? நீ இதே சோர்வாயிட்ட. எங்க பிள்ளைய எப்பவுமே என்னது? எனக்கு புரியல டாடி. ஆமா கேம் சூப்பரா விளையாண்டுருக்கலாம். இது மாதிரியே நல்ல பிரிஸ்கா இருந்தானா கேம் நல்லா விளையாண்டுருக்கலாமா? அதே டாடி சொல்றேன். நீங்க ஒழுங்கா நீங்க ஒழுங்கா டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து சொல்லலையா வசனத்தை? அதே டாடி சொல்றாப்ல. நாங்க இனிமே கரெக்டா அடுத்த கேம பாருங்க. எங்க பிள்ளைய எப்படி சூப்பரா விளையாடுன்னு பாப்பியா? என்ன டாடி ரொம்ப பண்ணல? எங்க பிள்ளை சூப்பர் தெரியுமா? நீ தான் ரொம்ப டல் ஆயிட்ட. இப்ப ஜூஸ் குடிக்க போறேன்னு போனது யாரு? ஒன்னே பத்தில எங்க பிள்ளை டல் ஆகுதுங்க. அவங்க சொல்லிட்டாலும் போ மாட்டிக்கிட்டியா? சரி நீ ஜூஸ் குடிக்க போற, நாங்களும் ஜூஸ் குடிக்க போறோமே. இப்ப நாங்க நல்ல வசனம் சொல்லியாச்சு. எல்லாரும் ஜூஸ் குடிக்க போலாமா? பாட்டு என்ன பண்ண போறோம்? கத்துக்கிற போறோம். கத்துக்கலாமா? Are you ready? Are
வண்டு பாரு எந்திரிச்சிட்டான் பாரு உங்க சைடு போயிட்டாங்க போ அவுட் ஆயிட்டாங்க. அடுத்தபடியே சொல்லலாம். வண்டு நண்டு குண்டு. யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம். யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபு. யாக்கோபு கரெக்ட் தான்டா.
ஆடலாமாம்மா? டேடியோட சேர்ந்து ஒரு தடவை ஆடலாமா? டேடி டான்ஸ் ஸ்டெப்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? ஸ்டெப்லாம் இன்னொரு நல்லா பார்க்கலையா? நீ ஒரு கண்ணாடி பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தா நாங்க பார்த்தோமே அதை. சும்மா சொல்லிருக்கா டேடி. டேடி இப்ப உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடணுமா? ஸ்டெப்பெல்லாம் நல்லா பழகிட்டா. எல்லாரும் சேர்ந்து ஆடலாமா டேடியோட?
டேனி எப்படி சிரிக்க வச்சுட்டீங்களே. சரி மறுபடியும் சொல்லுங்க டேனி. கண்டிப்பா எங்க பிள்ளைய என்னவாங்க கரெக்டா உட்காருவாங்க. எப்படி விவரம் தெரிஞ்ச பிள்ளை எங்க பிள்ளை கவனமா இருந்துட்டியா? யாருமே அப்படி அடுத்தது சொல்லு, இப்ப சொல்லு. டேனி இப்படி சிரிக்க வச்சுட்டு போறீங்க. அடுத்து விளையாட்டு வைக்க போறோம் டேனி. விளையாட்டுக்கு யாருக்கெல்லாம் விளையாட்டு பிடிக்கும்? மூணு மூணு ஆறுங்க. ஏய் தூ தீடுங்க. மூணு மூணு ஆறுங்க. ஏய் தூ தீடுங்க. சூப்பரா அது பண்ணீங்களா? ஒரு ஸ்கிப் பார்க்க போறோம். பெருசா ஒரு 3 மாடிக்கு ஒரு வீடு கட்டிட்டோம்னா ஆமாண்ணே, எனக்கு முன்னாடி அவன் மனசே வந்துருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டி முடிச்சிருக்கோம்னே. அதுவும் பார்த்தியா 3 மாடி கட்டி முடிச்சிருக்காங்க. மாடி நம்ம ஊர்லயே யாருமே இது மாதிரி கட்டலாம். நாம தானே இந்த ஊர்லயே வேற யாரும் இல்லைண்ணே. இந்த செங்கோட்டையிலே எல்லாருமே நம்ம பேச்சு தான் பேசுறாங்க. நம்ம பேர் தான் இங்கே அடிபடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்படி வந்துட்டாங்க, எப்படி பெரிய வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்ட்டு நல்லா திடீர்னு இப்படி இருந்தாங்க இப்படி வந்துட்டாங்க. இதை அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க. இதை நல்லா வைக்கிறாங்கண்ணே. அண்ணன் தம்பி 3 மாடி எழுப்பிட்டாங்க. இதை ஆமாம், எந்த கடமை இல்லைன்னு வேற பேசிக்கிறாங்கடா. எந்த ஒரு மாச கடனுமே கிடையாதுண்ணே. எல்லாமே நம்ம சொந்த உழைப்பால கட்டுறாங்க. எந்த பேங்க்லையும் கடன் வாங்கல, யார்ட்டையும் வட்டிக்கெல்லாம் காசு வாங்கல. நம்மளே சம்பாதிச்சு நம்மளே இந்த வீட்டை கட்டியிருக்கோம். நம்ம தானே இந்த ஊருக்குள்ளே இப்போ ராஜா. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி வா வீட்டுக்கு போமா. போவோம்ண்ணே. போமா போவோம்ண்ணே. வா போவோம். எப்படா இருக்கு வீடு? அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குதுண்ணே நம்ம வீடு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தான் நம்ம இடத்துல போகும்போது பார்த்து 2 பேர் கீழே எடுத்துட்டாங்களா. ஐயோ என்னாச்சு அவங்களுக்கு? வீட்டுல இருக்காங்க. ஐயோ எங்க வீடு எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடு? 3 மணி வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கு பிடிச்சிருக்கா? பொறாமையா இருக்கா உங்களுக்கு? நீங்க பொறாம படம் தான் நாங்க எப்படி கட்டணும். ஆமா, நீங்க பொறாம படம் தான் நாங்க எப்படி கட்டணும். எத்தனை மாடி கட்டிருக்கோம் தெரியுமா? 3 மாடி. யாராவது கட்டிருக்கலாம் நீங்க? இந்த ஊர்ல யார் 3 மாடி கட்டிருக்கியா? யாருமே கட்டியிருக்க முடியாது. நாங்க வீடு ஃபுல்லா டைல்ஸ், வெளியே ஃபுல்லா கண்ணாடி வச்சு கட்டியிருக்கோம். நாங்க உங்களால முடியுமா? முடியாது. நம்மதே இந்த ஊர்லயே நம்மதே. உள்ள இருந்து உங்களை பார்க்கலாம், நீங்க உள்ள இருந்து எங்களை பார்க்க கூட முடியாது. பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி நாங்க கட்டியிருக்கோம். வேற முடியுமா? சரி, வாங்க. நானே நம்ம ஜாலியா ஜாலியா இருக்கும். எங்கெங்கேயோ படுத்து தூங்குற மாதிரி இடம் இருக்கும். அங்கெல்லாம் படுத்து தூங்குறேன். படுத்து தூங்குறோம். ஆமாடி, வாடி வாடி வாடி. முத மாடி போயிடும். முதல் மாடியில் போய் உட்கார். என்னடா பண்றது? ஒரே போர் அடிக்குது. அடிக்குது. இப்படியே சும்மா சும்மா உட்காந்துருந்தா எப்படிதான் பொழுது போக்குறது? பொழுது எப்படி போறது? வா, எங்க செட்டில் ஃப்ரீ ஃபயர் ஒரு கேம் இருக்கு, அது விளையாடுவோமா? ஆமா, அன்னைக்கு நீ ஏன் ஃபோன்ல ஏற்றி வச்சிருக்க? எதுக்கு அதெல்லாம் ஏற்றி வைக்கிற? ஏன் ஃபோனில் சார்ஜ் லேட்டாக உங்களை போட்டு விளையாடுறேன். சரி வா, ரூம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை கிரியேட் பண்ணி விளையாடுவோம். அது ரூம் வச்சு என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு, நான் கிரியேட் பண்ணுறேன். பண்ணி விளையாடுவோம். உங்கள் ஐடியை வந்து இன்வைட் பண்ணி பாரு, அக்செப்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணுறா பின்னாடி வந்து வரேன். சுட்டு நான் ரிவ்யூ போட்டுறதுல என்ன போட்டு தள்ளிட்டாங்களே, ஹெட்ஷாட்டே அடிச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்கடா. யாரா அது? இரு நான் போறேன். இரு நான் போறேன். போய் பாரு போ. ஐயோ அம்மா, அண்ணே 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 யாரோ வந்துட்டாங்க. அண்ணே
அதான் சார் அவங்க மாட்டுக்கு வீட்டுக்குள்ள மாட்டு மாதிரி உள்ள போட்டுட்டான். பெரிய கஷ்டமா போச்சுனே. இப்போ நம்ம என்ன பண்ணீங்கன்னா இந்த மட்டும் எங்கிட்ட இருந்து வரானே இங்க வானே கையெல்லாம் வீங்கி போச்சுனே. சார் கை உடஞ்சிருச்சாங்க. வீங்கி போச்சா? பண்ணிடுவோமா பண்ணிடுவோம்னே. பண்ணிடுவோமா ஏசப்பா ஏசப்பா ஆமாண்டவரே ஏசப்பா. எங்க அண்ணனை அடிச்சுட்டாங்க. என்ன சேர்த்து அடிச்சுட்டாங்க? எங்க அண்ணனை வச்சு லேசாதே அடிச்சு இதை போட்டு வெறும் வெறுத்துட்டாங்க. ஆண்டவரே நீங்க வரக்கூடாது. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க வந்தாதான் வரமாட்டேன். வாங்க ஆண்டவரே. அடி தாங்க பண்ண ஆண்டவரே. அண்ணே மறுபடியும் அவனாதான் இருக்கு அண்ணே நீ போய் தட்டுனே. கதவை தரடி. அண்ணே பயந்தோ போலே போயிட்டு வர. இவர் யாரு? ஏசுப்பானே நம்ம கூப்பிட்டோன்னு வந்துட்டா பத்தியா? அன்னைக்கே சொன்னாங்க 40 நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாங்க. இனிமே எங்க வீட்டுல குதூகலம் கொண்டாட்டம். எங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வாட்டில் பெரிய பெரிய கேமரா விளாண்டு கிடந்தேன். ஒரு சாத்தியம் உள்ள வச்சு எங்களை அடி அடி அடிச்சுட்டு ஆண்டவரு. நீங்க வரும் ஓடி போயிட்டியா? பாருங்க நீங்கிருச்சு பாருங்க. அடி இடையே ஏசப்பா அடிக்கிறேன். ஆமாண்டவரே அடி முடிச்சுட்டாங்க. அவன் அடி தாங்க முடியல. நானாச்சும் எதோட்ட பையன் அடி பொறுத்து தெரியுமே. நான் வயசான செடுத்தவன அவன் அடி தாங்கலாரா? என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஏசப்பா. சரிதா இனிமேல் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வந்து 2ஆம் மாடி போயிருக்கேன். 3 மாடி வெட்டி இருக்கான். நான் 2ஆம் மாடி போயிடுறேன். நீங்க எப்படி முதல்ல தெரியுமா? ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு வீடு இருக்காது. எங்களுக்கு அடுத்த வீடு 3 மாடி சொந்த காசுல கட்டுதான். நாங்க தான் இந்த ஊருக்குள்ள. சரிங்களா? கேட்டு பாருங்க. நீங்க அப்படியே உலக போயிட்டு வந்து ஏன்னா சொல்லுவாங்க அவங்க 2 பேர் வீட்டுல இருந்தீங்க பாருங்க அப்படின்னு. நீங்க இந்த ரூம்ல இருந்துங்க. இந்த ரூம்ல எல்லாமே நீங்க எங்க வேணா படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த ரூமே உங்களுக்கு. நீங்களே கேளுங்க. நாங்க 2ஆம் மாடி போறோம். நாங்க 2ஆம் மாடி போறோம். வாடே போ. சரி கொண்டு வந்து விட்டாச்சு. இந்த வேலை இனிமே மாடிக்காங்க வரவே மாட்டேன். வந்தாலும் ஏசப்பா மறைச்சு அங்கேயே பட்டு விட்டுறாங்க. தாண்டவே முடியாது அவனால. கதவை திறந்தா ஏசப்பாட்ட மாட்டிக்கிறாங்க. கண்டிப்பா வர மாட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரூம் உடனே ஃப்ரீ ஃபயர் விளையாட்ட அவன் மாட்டேன். அந்த ரூம்ல யார் விளையாட பார்ப்போம். அதுவும் நம்ம மறுபடியும் கேம் விளையாடக்கூடாது. கேம்ல வேற ஏதாவது பண்ணுவோம். யாரும் வேற கால் பண்ண சொல்லிட்டே இருந்துச்சு. எனக்கு ஓயாம மெசேஜ் வந்துட்டே இருக்கு. டொங்கின்னு வந்து யார்கிட்ட பேச போறேன்டா? எங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துருச்சு. உனக்கு ஆள் இருக்கா? ஃபோன் பண்ணேன். உனக்கு ஆள் இருக்கா? ஆள் இருக்கா? டேய் இத்தனை நாள் மன்னிச்சுக்கனே. இத்தனை நாள் உனக்கு தெரியாம அப்படியா? சரி விடு விடு. மாதிரி வயசு என்ன வேணா பண்ணலாம். ஹலோ ஹலோ டார்லிங். என்ன பண்ற? எங்க ஸ்பீக்கர் தெரியுமா? சரி டார்லிங் சரி. சாப்பிட்டீங்களா? என்னது வீடியோ கால் வர்றீங்களா? வாங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு டார்லிங். வாங்க பேசுவோம். நான் நீ இதே இருக்கீங்க மூஞ்சே கூட ஒரு நாள் காட்டுங்க இன்ஸ்டாகிராம்லயே. ஹாய் நல்லா இருக்கியா? போயிட்டியா? அங்கே வர கண்ணா செடுத்தவள மாதிரி இருக்கேன் பாரு. அவதே கண்ணே கேக்குதா? நீ சனத்தவள. நானும் இப்போ 37 வயசு எடுத்து கல்யாணம் ஆகாமே இருக்கேன். இல்லை டார்லிங் 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 நாளைக்கு மீட் பண்ணலாமா? என்னடா ஏசப்பா வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்ல. இப்போ என்ன அவர் வந்து மறுபடியும் கதவை தட்டுறாரு. ஃபோன் பண்ணிக்கிற போட்டு தொடர் பண்ணிக்கிட்டு கதவை தட்டுறாரா? அவன் தட்டுறானா அவர் தட்டுறாரான்னு தெரியலையடா. ஆமாம் எனக்கு ரொம்ப நேரமாக தட்டி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அவருக்குதே ஒரு ரூம் கொடுத்துட்டோம்ல. அப்புறம் எது ஓயாம வர்றாப்புல கேட்டு வந்துருப்பாப்புல. அவர் காசு கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு. ஒரு வாட்டி சும்மா தானே வந்து ஒரு வீட்டில் இருக்காரு. ஒரு கையில் இந்த ரூமே கேட்குறாப்புலையோ. ஆமாம் கொடுப்பாங்க. நம்ம காசு போட்டு கட்டு அவர் வந்து சொகுசாக படுத்துக்கிறாரு. சரி இப்போ நீ நான் திறக்கவா? நானே இப்போ தொடங்க.
இருக்குடா. அண்ணே, இப்ப எங்க போனாலும் வந்து தொலைகிறானே யாருனே அண்ணே குண்டக்கு மட்டும் அதை அடிச்சுட்டு போறானே உடம்பெல்லாம் வலிக்குதுண்ணே. என்ன பண்ற? எதுக்கு கூப்பிட்டோண்ணே கொடுத்து பாப்பேன். சரி வீடு பார்த்துக்கிறேன். நான் தனி வீடு போய்க்கிறேனே. இந்த வீட்டை நீ வச்சுக்கிறேன். பயமா இருக்குண்ணே அந்த வீட்டுல இருக்க. பார்ப்போம். எதுக்கு பருமாடி வந்து எப்படி 2ஆம் மாடி வந்தியா? நீங்க இருக்கும்போது எப்படி உங்களை தாண்டி வந்தியா? அப்ப நீங்க சரியா நீங்க பாத்துக்கலாம். உங்களை நம்பி முதல் மாடி ஒப்படைச்சு போனது உங்களை தாண்டி 2ஆம் மாடிக்கே வந்தியா? ஜாத்தியா 2ஆம் மாடி நீங்க வந்துக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த ரூம்லயாவது அவனை வர விடாம நீங்க தான் பாத்துக்கிறேன். அவன் வந்தான் அவ்வளவுதான். ஒண்ணு பண்ணிட்டு அடி பண்ண முடியாது. அவன் வந்தானே நாங்க அடி வாங்கிக்கலாம். 2ஆம் மாடி நீங்க வச்சுக்கீங்க. அந்த மாதிரியே நீங்க வச்சுக்கோங்க. 2 மாடி உங்களுக்கு தான் என்ன. ஆனா இப்ப நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன், இந்த 2 மாடியை தாண்டி 3ஆம் மாடிக்கு வந்தேன் அப்புறம் எங்களால. ஆமா ஏசப்பா, நாங்க அடி வாங்கணும். அடிதான் வாங்கணும். நீங்க வச்சுக்கிட்டே அடிக்கிறீங்க. நாங்க என்ன பண்றது? சரி நாங்க 3ஆம் மாடி போறோம். ஆனா அந்த வீட்டை 3ஆம் மாடிக்கு மாடி அடிச்ச அடியில அண்ணே உடம்பெல்லாம் ஒரே வலியா வலிக்குதுண்ணே. என்ன பண்றது? இதுக்கு ஒரு மருந்து என்ன இருக்கு ஒண்ணு. சரியா இருக்கு. அதை சொல்லலாம் தானே நான் நினைச்சேன். வச்சிருக்கியா? எனக்கு தெரியாம என்ன குடிக்கிற? அண்ணே இதெல்லாம் காலேஜ் காலத்துல கத்துக்கிட்டேன். உன்னை படிக்க வச்சா காலேஜுக்கு போகாம ஆட்டம் போட்டுருக்க. சரி விடு விடு, அதிக மறக்கிறதுக்கு வேற என்ன பண்றது? தர தர அந்த குழுவுக்கு அண்ணே இது நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். ஊற்று நிறைய ஊற்று. தண்ணி ஊத்தாம அடிச்சா நல்லா இருக்காது. உனக்கு எப்படி தெரியுதுலாம்? அண்ணே பணத்தை பரிசு படிச்சுக்க. சிக்கன் வேணுமா? சிக்கனா இருக்கா? இல்ல சும்மா கேட்டு பார்த்தேன். என்னன்னே இப்படி ஆகுது? யாரா கதவு? மறுபடியும் ஏன் தட்டுறது? மறுபடியும் அண்ணே இருக்கிறதே கொஞ்சோண்டு எடுத்து ஒழிச்சு கேட்டு நீ நேற்று வரனே 2 தடவை நான் சொன்னல. செக்யூரிட்டியா போட்டுருமா? வேற ஏசப்பா போய் மறுபடியும் கவனிச்சியா? ஏசப்பா இருக்கிற ரூம் பக்கமே போல. ஆமாண்ணே பின்வாசல் எங்கேயோ பார்த்து என்னென்ன தப்பு செய்யணுமோ அங்கேதானே வரலையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்றது சொல்லு நீ. ஏசப்பாவை நம்மளோட வச்சுக்கணும். ஐடியா. இந்த வீட்டே அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா இனிமே வரவே மாட்டான்ல. சாத்தா இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டான்ல. எட்டி கூட பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட கொடுத்துருவோன்றேன். அவர் வந்து இங்க இருக்காருவா. 2ஆம் மாடி தானே அவர் இருந்தாரு. இப்போ 3ஆம் மாடிக்கு போகாம 1ஆம் மாடிக்கு வருவாரு. ஐயே அதே வந்துட்டானா? தெரியல. பயந்துருப்பாரு. ஏசப்பா உங்களை 2ஆம் மாடி எப்படி சொன்னா 1ஆம் மாடி என்ன பெரிய கூட்டா போச்சு. சரி 3ஆம் மாடி
மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் லைட்டாக. வந்துட்டேன் ஏசப்பா. அவன் எங்கிட்டு வந்தானே தெரியல. ஆனால் தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு அது பழக்கம் இருக்காது. ஆனால் சாப்பிட்டோம், அதை அவனுக்கு பிடிக்காம போயிட்டு வந்துட்டேன். கேட்டா நான் உங்களை பண்ண சொன்னேன்னு சொல்கிறேன். அது நாங்கள் எங்கள் உடம்பு வலியை மறைக்கிறதுக்காக நான் அதை லைட்டாக இனிமே நாங்கள் முடிவு பண்ணேன். இந்த வீட்டையே உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஆமாம் ஏசப்பா. இந்த வீடே மாடி, 2வது மாடி, 3வது மாடி, ஏன் இந்த மொத்தமாக இந்த வீட்டை மொத்தமாகவே நீங்கள் உருளுங்க. எங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கோங்க, மொத்தமாக உங்கள் கைட்டை ஒப்படைக்கணும். ஆமாம் ஏசப்பா. நீங்கள் தான் இந்த வீட்டை பார்த்து நீங்கள் உங்களோட ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே ஒருக்கமாக உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? சரிங்களா? ஓகேவா? ஓகேங்க. ஒன்றா போவோமா? போவோமா? வாங்க மாடிக்கு போவோம். பார்த்து கூப்பிட்டு ஏசப்பா இங்கே உட்காந்துருங்க. ஏசப்பா ஏசப்பா தரையில எப்படி போகாது? ஐயா ஆமா, நம்ம புது வீட்டில் சோஃபா நீ வாங்கலைல, தரையில உட்காரு வரான்னு தெரியல. ஐயா இந்த அந்த சேர் எடுத்துட்டு வரா. எங்கிட்ட சேர் எடுக்க. ஏசப்பா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நீங்க இங்க இருக்கும்போது யார் வருவா? சத்தியமா இந்த சாத்தான இருக்க மாட்டேன். ஆனா நான் தைரியமா திறப்பேன். ஏன்? என்னோட ஆண்டவர் எங்களோட இருக்கார். அந்த நம்பிக்கையில நான் போய் கதவை திறப்பேன். அண்ணே நீ பயப்படாம போய் கதவை திறந்தேன். நம்ம எதுக்கு திறக்கணும்? ஏசப்பாக்கு தானே இந்த வீட்டை கொடுத்தா அவரை திறக்க. அவரோட வீடு, அவரோட வீடு தானே, அவரை திறக்க சொல்லுவான். சொல்லு. ஏதோ பயப்படாதுன்னு சொல்றாரு. வாக்குத்தத்தம் சொல்றாரு. வாக்குத்தத்தமா? நம்ம கதவை திறக்க சொன்னா வாக்குத்தத்தம் சொல்றாரு. சரி கதவை திறந்துதான் பார்ப்போம். நீதாடா மாட்டுன. ஏசப்பா பாசவனா பயந்தான் பத்தியா? அதனால நம்ம எப்பயுமே ஏசப்பாவோட இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம முழுசா நம்மளோட இருதயத்தை நெருக்கவே முடியாது. சாத்தானா யாராலையுமே நம்ம நெருங்க முடியாது. நம்ம என்னதே பெரிய வீடு கட்டி என்னதே எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாங்க, ஏசப்பா நம்மளோட இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமா சரியா? இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரிங்களா? சரிங்களா? அது எப்படி இருந்துச்சு? இது என்ன கத்துக்கிட்டீங்க? சிரிக்கிறத கத்துக்கிட்டீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? நம்மளோட முழு இருதயத்தை இயேசுப்பாட்ட கொடுத்துட்டோம்னா, நம்மளோட உடம்பே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நம்மளை பாதுகாத்துக்கிறாரு. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கையை ஜோர தட்டுவோம். என்ன என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்குன்னா? என்ன சொன்னீங்க? சிரிப்பு வந்துச்சா? ஏசப்பா கூட இருந்தா பேய் பிசாசுலாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கூட வர முடியாது. வீட்டில் படத்தை போட்டு சில பேர் என்ன செய்யறாங்க, ஏசு மாதிரி தொங்க விட்டுருவாங்க. அங்கெல்லாம் பிசாசு வரதா நம்ம இருதயத்தில் அவர் இருந்தா, நம்ம கூட இருந்தா பிசாசு யாரும் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. சரிங்களா? நீங்க நல்ல பெரிய ஆளா என்ன செய்யலாம், வரலாம். பெரிய ஆளா என்ன செய்யலாம், வரலாம். பார்த்தீங்கன்னா யோசேப்போட சொல்லுங்க, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அதனால யோசேப்பு எப்படி ஆனா தெரியுமா, பெரிய ஒரு நாட்டுக்கு மந்திரியா மாறணும். பெரிய நாட்டுக்கு மந்திரியா நீங்கள் பெரிய ஆளா மாறணும்னா உங்க இருதயத்தில் ஏசப்பாடு செய்யணும், வரணும். சரிங்களா? சரிங்களா? அவங்க வீடை முழுசா என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட கொடுக்கல. என்ன செய்யல? இப்ப நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாம நினைஞ்சிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. சில பேர் கிறிஸ்டினா இங்க சில பேர் நினைச்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஆனா இருதயம் எங்க இருக்குன்னு தெரியாது. இருதயம் எங்க இருந்தா நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றத கவனிக்க, முடிக்க போறோம், நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுக்கறதுன்னா என்னன்னு சொல்ல போறேன். இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுக்கறதுனா என்னன்னு சொல்ல போறேன். கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுக்க என்னன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, இந்த இந்த பையனுக்கு சண்டை போடுறது யார் சொல்லி கொடுத்தது? இவனுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா?
அது யாரு? சரி, இந்த பையனுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இந்த பையன் வச்சுக்கிறீங்களேன், அந்த பாப்பாவை திருப்பி பத்தியலா, அந்த பாப்பாவை போய் ஒருத்தர் அடிச்சா திருப்பி அடிக்க அடிக்காதா? அது யார் சொல்லி கொடுத்த திருப்பி அடிக்கணும்னு? அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க அண்ணனா? சரி, நீ சின்ன பாப்பா, அதாவது தவக்கிற பாப்பாவை கூட நீ அடிச்சுன்னா அது என்ன செய்யுது? அழுகுதா? அழுகுது. அடிச்சு அழுகுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதை சரி, அதை விட இப்போ உங்க வீட்டில் ஐஸ்காரங்க வந்து வயலில் நிற்கிறாங்க, சரிங்களா? வீட்டில் யாரு இல்லை, டேபிளில் 10 ரூபா இருக்கு. டேபிள் என்ன இருக்கு? 10 ரூபா இருக்கு. இப்போ நீ என்ன செய்வ? அந்த 10 ரூபாய் அபைஸ் பண்ணி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு சத்தம் காட்டாம என்ன செய்வீங்க? இருந்துருவீங்க. இவனுக்கு தெரியுமா அது யார் சொல்லி கொடுத்தது? இந்த 10 ரூபாய் எடுத்து ஐஸ் திங்க இவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாங்க. ஆனால் இவன் செஞ்சிடறான். எப்படி செய்யறான்? சாத்தா இல்ல, சரிங்களா? அதைத்தான் சொல்ல போறேன். இப்ப நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, திருடுற என்ன யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. திருடுதான், புரியுதுங்களா? சண்டை போறது யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை. ஏற்பாவே என்ன பண்றோம்? சண்டை போடுறோம், சரிங்களா? சில பேர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா போறாம போடுறோம். நல்ல மார்க் அவனை இப்ப ஒருத்தரை கூப்பிட்டு இப்படி முன்னாடி இருப்பாட்டி நான் அவனை தட்டி கொடுத்தேன், நீ சூப்பர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? எரிச்சலா இருக்கு ஒரு சிலருக்கு, தெரியுமா? அது யார் சொல்லி கொடுத்தது? நல்லா இது இயல்பா நமக்குள்ள என்ன செய்யுது வருது. நான் சின்ன பசங்க புரியாது, பெரிய ஆளுக்கு சொல்றேன், கவனிங்க. வார்டு வெப்பில் 11, 12 காலேஜ் படிக்கிற ஆளுக்கு புறம் சொல்றேன். இது இயல்பா வருகிறது. இந்த இயல்பா வர்றது எப்படி வந்தது அப்படின்னா, முதல் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்க. முதல் ஆண்டவர் ஆதாம் என்ற ஒரு மனுஷனை படைச்சாங்க, ஏவாள் என்ற ஒரு பெண்ணை படைச்சாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பழத்தை என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. அதனால ஆண்டவருடைய பார்வையில பாவம் செஞ்சுன்னு சொன்னாங்க. அவங்க செஞ்ச பாவம் அடுத்தடுத்து எல்லாருக்கும் என்ன செய்யுது? எல்லாருக்கும் என்ன செய்யுது? வருது, சரிங்களா? இந்த பாவம் தான் சில பேர் முன்னேற விடாம பண்ணுது, நல்ல படிப்பு வராம விடாம பண்ணுது, சரிங்களா? நல்லா படிப்பு வருதுல, சரிங்களா? சில பேருக்கு வீட்டுல ஒரே சண்டை, இப்படிலாம் என்ன செய்யுது? இருக்கு, சமாதானமே இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம்னா பாவம். நல்லா கவனிங்க. நீ வந்து செல்போனு உங்க கையில கொடுத்தா யார் சொல்லி கொடுத்தது? சரச்சரச்சான்னு என்ன செய்யற? விளையாடுற. எப்படி விளையாடுற? இதுல இயல்பா பிசா சொன்னதுல நம்ம உள்ளத்துல இருக்கிற சுவாபம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத போக்கத்தான் இயேசு பரலோகத்துல என்ன செய்யறீங்க? ஒரு மனிதனாய் வந்து பிறந்தார். எதை போக்க? இந்த கெட்ட குணத்தை பூரா போக்க இங்க வந்து என்ன செஞ்சாரு? பிறந்தார், சரிங்களா? பிறந்தது மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருடைய பாவத்துக்காகவும், கவனிங்க இங்க, உங்க எல்லாருடைய பாவத்துக்காகவும், ஏன் பாவத்துக்காகவும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்துக்காகவும், இனிமே பிறக்க போகிற தன்னுடைய பாவத்துக்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினா. இயேசு என்ன செஞ்சாரு? சிந்தினா. எதுக்குனா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வாய்தல் சொல்லுவாங்களா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு, பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை நல்ல மனிதனாய் மாத்துகிறது, சரிங்களா? இந்த இயேசப்பா உள்ள இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் உங்க உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க உயர ஆரம்பிச்சிருவீங்க. இப்படித்தான் யோசேப்புன்னு ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் கர்த்தரோடு என்ன செஞ்ச? கர்த்தர் கூட என்ன செஞ்சானா? இருந்தானா. இவன் அவன் கூட அவர் கூட என்ன செஞ்சானா? அவன் இருந்தான். அதனால பாவம் செய்ய அவனால முடியல. சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. அவங்க தம்பியெல்லாம் அண்ணன் சேர்ந்து வித்து போட்டுட்டாங்க. அப்புறம் சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, கேட்க யாரும் இல்ல, ஒரு நாளையும் இல்ல. ஆனா இயேசு என்ன பண்ணார்? இயேசு என்ன பண்ணார்னா, அவன் ஒரு தேசத்தின் அதிபதியா என்ன செஞ்சாரு? மாத்தினார். சரிங்களா? நான் நேரம் விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியல. அல்ல கவனிங்க, இந்த யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார்.
அல்லேலூயா. இப்ப அந்த வீட்டுக்குள்ள பேய் பிசாசு வராம இருக்கணும்னா முழுசா இயேசு கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எந்த சுடுகாட்டு கிட்ட போனாலும் உங்களை ஒண்ணும் செய்ய பேய் என்ன செய்யாது, ஒண்ணும் செய்யாது. சரிங்களா? அதனால அந்த இயேசு உங்க உள்ளத்துல நீங்க என்ன பண்ணணும். ஒருத்தர் இந்த பாட்டை முடிச்சுட்டு டேனி நம்மளோட சேர்ந்து ஆடுவாப்ல. அதுக்கப்புறம் பாய் சொல்லி டேனியை வந்து ஃப்ளைட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். அவர் ஈவினிங் ஃப்ளைட்டு போகணுமா, அமெரிக்கா போகணுமா. பாய் சொல்லி ஹாய் சொல்லி அனுப்பி வச்சிருவோம். சரியா? திரும்ப பாட்டு தன்னானனா 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 எலியாடு கர்த்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. நம்பினாரு வார்த்தைய, அதனால அவருக்கு குறையில. நம்பினாரு வார்த்தைய, அதனால அவருக்கு குறையில. காலையில காக்கா பிரேக்ஃபாஸ்ட் சோக்கா, மாலையிலும் காக்கா துண்டு வந்துச்சு நேக்கா. காலையிலும் காக்கா பிரேக்ஃபாஸ்ட் சோக்கா, மாலையிலும் காக்கா துண்டு வந்துச்சு நேக்கா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. சிங்கிளாக நின்னாரு பாகெத்தா, பாகால் கூட்டத்தையே தூக்கிட்டாரு கொட்டா. சிங்கிளாக நின்னாரு பாகெத்தா, பாகால் கூட்டத்தையே தூக்கிட்டாரு கொட்டா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. தன்னானனா 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 தன்னானனா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப். உங்களோட டேனி ஆடிட்டு அவர் என்ன பண்ண போறாராம், பாய் சொல்லிட்டு போறாராம். தன்னானனா 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 தன்னானனா. எலியாடு கர்த்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. நம்பினாரு வார்த்தைய, அதனால அவருக்கு குறையில. நம்பினாரு வார்த்தைய, அதனால அவருக்கு குறையில. காலையில காக்கா பிரேக்ஃபாஸ்ட் சோக்கா, மாலையிலும் காக்கா துண்டு வந்துச்சு நேக்கா. காலையிலும் காக்கா பிரேக்ஃபாஸ்ட் சோக்கா, மாலையிலும் காக்கா துண்டு வந்துச்சு நேக்கா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. சிங்கிளாக நின்னாரு பாகெத்தா, பாகால் கூட்டத்தையே தூக்கிட்டாரு கொட்டா. சிங்கிளாக நின்னாரு பாகெத்தா, பாகால் கூட்டத்தையே தூக்கிட்டாரு கொட்டா. எலியாடு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கர்த்தர் இருந்தாரா. எலியாடு
ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கத்தர் இருந்தாரா. தன்னானனா 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 தன்னானனா. எலியா ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கத்தர் இருந்தாரா. எலியாவு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட கத்தர் இருந்தாரா. சூப்பர் ஆடுங்க, நல்ல ஜோரா கையை தட்டுங்க. டேனி நல்லா ஆடுனாரா? இப்ப டேனி என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு எல்லாம் பார்த்து சந்திச்சதுல சந்தோஷமா பட்டதுனால அவர் உங்களிடத்துல என்ன பண்ண போறாரு? பேச போறார். பேசலாமா? பாய் சொல்லிட்டு போறாரு. அடுத்த வருஷம் உங்களைய அவர் மட்டும் வரலையா, இன்னும் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு என்ன வரான் வருவார். அதனால பாய் சொல்ல போறாரு. நீங்க என்ன பண்ணுங்க? பாய் சொல்லுங்க. அவர் பேசுவார். இப்ப பேசுவாமா? பேசட்டும். நீங்க அங்க நின்னுங்க. கைகள் சுகமானதான், கால்கள் சுகமானதான். கைகள் சுகமானதான், கால்கள் சுகமானதான். துள்ளி குதித்து கரங்கள் தட்டி பாட்டு பாடி நம்பி, பாட்டு பாடி நம்பி. கைகள் சுகமானதான், கால்கள் சுகமானதான். கைகள் சுகமானதான், கால்கள் சுகமானதான். துள்ளி குதித்து கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. பல்லே பல்லே பாவ பங்கிடா, பல்லே பல்லே பாவ பங்கிடா, பல்லே பல்லே பாவ பங்கிடா, பல்லே பல்லே பாவ பங்கிடா. சேர்ப்பாரே, ராஜ்யம் சேர்ப்பாரே. பாவ சோதனை ஜெயித்திட, பரிசுத்தமாக வாழ்ந்திட. பாவ சோதனை ஜெயித்திட, பரிசுத்தமாக வாழ்ந்திட. இயேசு உனக்கு